Welcome to EduPlus Tuition Center. Children, science la first lesson la Newton's law of motion பத்தி நம்ம பார்க்கலாம். First law of motion ல Newton's வந்து என்ன denote பண்றாங்க அப்படின்னா, ஒரு external force கொடுக்காத வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்தா கண்டிப்பா அது ரெஸ்ட்லயே தான் இருக்கும். ஒரு யூனிஃபார்ம் மோஷன் ஒரு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனா ஒரு ஆப்ஜெக்ட் போயிட்டு இருந்தா அது கண்டிப்பா அது அதே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் பாஸ் ஆகும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அப்படின்னு டினோட் பண்றாங்க. நார்மலி ஃபோர்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, புஷ் ஆர் புல், இதுதான் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுறதுக்கும் நமக்கு என்ன வேணும், ஃபோர்ஸ் தேவைப்படாது. இப்போ மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகணும்னாலும் நமக்கு என்ன வேணும், ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் மூலயமா உங்களுக்கு ரெண்டு டிவிஷன்ஸ், parallel force, unlike parallel force அப்படின்னா என்னன்னா ஒரே டைரக்ஷன்ல வந்து ஃபோர்ஸை கொடுக்கறத லைக் parallel force சொல்றாங்க. இப்போ ஒரே டைரக்ஷன்ல, ஓகேவா, அதுதான் லைக் parallel force. பாருங்க, ஒரே சேம் டைரக்ஷன்ல ரெண்டு பேர் வந்து ட்ராலி பண்றாங்க இல்லையா, அதுதான் லைக் parallel. Unlike, next second one is unlike parallel. Unlike parallel, opposite direction சொல்றேன். ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதா வந்து unlike parallel force அப்படின்னு சொல்றாங்க.